ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு கத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணால் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கிடும். கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஒரு 10 பல் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். தட்டி போட்டால் வாசம் சூப்பராக இருக்கும், அதனால் தட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு தக்காளி சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஊறின பிறகு கரைச்சி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் கொதி வரட்டும், அது வரையில் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய் கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, தனியாக இருக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இது கூட அந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சேர்ந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கூட இப்போ மீன் ஆட் பண்ணலாம். மீன் ஆட் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்களா. இப்போ மீன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. இதில் மல்லித்தலையை ஆட் பண்ணி சர்வ் பண்ண சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மல்லித்தலையை ஆட் பண்ணியாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் மற்ற ஆன்லைன் இதில் இருக்கிறத விட கிளாசரிஸ்லாம் கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். தேங்க்யூ.